ட்ரெயின் லேட்டாக வந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் கொடுத்த இந்த டிக்கெட்டுக்கு 100% அமௌண்ட் அப்படியே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ரயில்வே பயணிகளுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து ரயிலில் வந்து பயணம் செய்யும் பொழுது வந்து இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரயில் வந்து தாமதமாக வந்தால் உங்கள் முழு பணத்தையும் திரும்ப பெறும் வசதி தற்பொழுது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் டிக்கெட் பொறுத்தவரை வந்து ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ நீங்கள் வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கியிருந்தாலும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பயணிகளுக்கு இந்த பயன் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் வந்து லேட்டாக வந்தால் மட்டுமே இந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். சில சமயங்களில் நீங்கள் லேட்டாக போகும்போது உங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயினே வந்து லேட்டாக வந்துச்சு அப்படின்னா வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வே மூலம் பயணிகளுக்கு பல வகையான வசதிகள் வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த சமயத்தில் ரயில் ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து தாமதமாக வந்தால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ரயில் தாமதம் ஏற்பட்டால் இந்தியன் ரயில்வே முழு பணத்தையும் திரும்ப தருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சில நிபந்தனைகளும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வே விதிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ரயிலில் பயணம் செய்யும் பலருக்கும் பணத்தை திரும்ப பெறும் வசதி பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. டிக்கெட்டின் முழு தொகையையும் வந்து பெற பயணிகள் பணத்தை திரும்ப பெற வேண்டும். அதற்கான டிக்கெட் டெபாசிட் ரசீது அல்லது டிடிஆர் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் ரீஃபண்ட் பெறுவது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஐஆர்சிடிசி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது டிக்கெட் கவுண்டரில் பயணிகள் டிடிஆரை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் வந்து திரும்ப பெற்ற பணத்தை பெற குறைந்தது 90 நாட்கள் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஐஆர்சிடிசி இணையதளத்திற்கு சென்று சேவைகள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து தேர்வு பண்ணிக்கோங்க. கோப்புகள் டிக்கெட் டெபாசிட் ரசீது அப்படிங்கிற மாதிரி டிடிஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து தேர்வு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எனது பரிவர்த்தனைகளுக்கு சென்று டிடிஆர் கோப்பு என்பதை கிளிக் செஞ்சு உங்கள் கோரிக்கையை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிக்கலாம். அந்த நபர் டிக்கெட்டை முன்பதிவு செய்த அதே வங்கி கணக்கில் பணத்தை திரும்ப பெறும் வசதி அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தொகையை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 90 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசியில் இன்னும் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியன் ரயில்வேயின் விதிகளின்படி ரயில் தாமதமாக வந்தால் பயணிகள் பணத்தை திரும்ப பெறலாம். ரயில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்தால் பயணிகள் பணத்தை திரும்ப பெறலாம். இருப்பினும் உறுதிப்படுத்தப்பட்ட தட்கல் டிக்கெட் ரத்து செய்தால் பணம் திரும்ப வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. உறுதி செய்யப்படாத டிக்கெட்டுகளுக்கு மட்டும் வந்து பணம் திரும்ப பெறும் வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல். அதே மாதிரி ரயில் 3 மணி நேரம் தாமதமாக வந்து அதில் பயணிக்க விரும்பவில்லை என்றால் பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்பது தெளிவாகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கைகளுக்கு டிக்கெட் டெபாசிட் ரசீது அதாவது டிடிஆர் தாக்கல் செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லையும் நீங்கள் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது வெப்சைட்டில் டிடிஆர் சம்மந்தமாக நீங்கள் தேடி பார்த்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3 மணி நேரம் ரயில் தாமதமாக வந்தால் மட்டுமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் போகணும். பாய்.